ஹலோ எவ்ரிவன், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக். இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டிவிஎஸ் 50 சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்ட்ஸ் கழட்டிட்டு நீங்கள் சர்வீஸ் விடணும். இந்தந்த பார்ட்ஸ் எல்லாம் கழட்டினீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் பார்த்துட்டே உங்கள் வண்டி நீட்டாக பண்ணி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் பார்ட்ஸ் கழட்டுறக்கே முடப்பட்டுட்டு விட்டால் அவங்க ப்ராப்பராக கழுவி தர மாட்டாங்க வண்டியை. ஏன்னா உள்ளக்க கையை விட்டு தேய்ச்சி கழுவுறது எல்லாமே எல்லா பார்ட்ஸும் இக்கட்டாக தான் இருக்கும். அதனால் ஃபுல்லாக நீங்கள் எதை கழட்ட முடியுமோ அதெல்லாம் கழட்டி விடணும். அதை என்னென்ன டிஸ்மேண்டில் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் மேலே இருக்க டோர் 2 டோரையும் கழட்டி ஆகணும். 2 டோரை கழட்டுறதுக்கு முதல் 4 மேட் பட்டன் இருக்கும். மேலே அந்த டாப்பில் இருக்க லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேட்டுக்கு 4 பட்டன் இருக்கும். அண்ட் தென் இந்த டோருக்கு செயின் கவர் நம்ம கண்டிப்பாக கழுவி ஆகணும். ஒன்ஸ் எப்போவுமே செயின் சர்வீஸ் பண்ணும்போது சுத்தமாக க்ளீனாக வாட்டர் வாஷ் பண்ணி ஆகணும் அந்த கவரை. ஏன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும், அதனால் கழட்டி ஆகணும். டேங்க் கவர் போயிருக்கு, டேங்க் கவர் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு இருக்கும். டிவிஎஸ் 50க்கெல்லாம் இந்த ஏர் ஃபில்ட்ரு, ஏன்னா அங்கே கீழே ஓல்டு மாடலுக்கெல்லாம் டியூனிங் ஸ்க்ரூவே இருக்காது. அதனால் இதுக்குள்ளே இருந்தால் நம்ம ஏர் ஃபில்டர் ஆகி நமக்கு கார்பரேட்டருக்கு இன்செர்ட் ஆகுது. ஓகேங்களா, நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். இதுக்குள்ளே டூல்ஸும் வச்சுருப்பாங்க. டூல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சும்மா எம்டியாக வச்சுருக்காங்க. இது மழை காலத்தில் ஏற்றாச்சுன்னா வண்டியே ஸ்டார்ட் ஆகுது. இப்படியெல்லாம் வைக்கவே கூடாது. டூல்ஸ் வைக்கும்போது எப்பவும் கவர் சுற்றி இல்லைன்னா துணி சுற்றி வைங்க. ஏர் ஃபில்ட்ரு பாருங்கள், சுத்தமாக டேமேஜ் ஆகிருக்கு. புதுசாக போடணும். இந்த ஏர் ஃபில்டரை கழட்டிட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது இந்த ஏர் ஃபில்ட்ரு மேலே இருக்க அந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டாக எடுத்து விட்டு கழட்டிட்டு விடணும். ஏர் ஃபில்ட்ரு சுத்தமாக போயிடுச்சு, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த கிளச்சு கவரை கழட்டி விடணும். ஏன்னா கிளச்சு கவருக்குள்ளே கிரீஸ் ஆயில் அந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தால் வாட்டர் பட்டு இதை சுத்தமாக கழுவி நீட்டாக போடணுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதர் சைடு பார்த்துட்டிங்கன்னா இந்த டோரையும் கழட்டணும். இதில் இருக்கிற டோரு மேலே இருக்கிற 2 ஸ்க்ரூ கழட்டிட்டு டோரை கழட்டணும். இதுக்குள்ளே காயில் இருக்குங்க, இக்னிஷன் காயில் இருக்கும். இந்த இக்னிஷன் காயில் நீங்கள் கண்டிப்பாக கழட்டணும். சர்வீஸ் போது அப்படியே விட்டுறாதீங்க. ஒன்ஸ் தண்ணி பட்டுச்சு அவ்வளோதான், முடிஞ்சுது, காயில் அவுட்டு. காயிலோட ரேட்டு பார்த்திங்கன்னா 450 அந்த ரேஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுட்டேன். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுற பாருங்கள். கிளச்சு கவரு, மேலே இருக்கிற 2 டோரு, அண்ட் தென் காயில். இப்போ பாருங்கள், காயில் இந்த காயிலை நீங்கள் கொண்டு சர்வீஸ் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் காயில் இருக்கணும். அங்கே போய்ட்டு நீங்கள் கழட்டி எடுத்துக்கங்க, மறந்துடாதீங்க. தண்ணி பட்டுச்சு அவ்வளோதான், காயில் போயிடும். இங்கே பாருங்கள், நம்ம எலக்ட்ரானிக் யூனிட்லேருந்து ஒரு கம்பி வழியாக தான் நம்ம சர்க்யூட்டை எடுத்திருக்காங்க. அது ஒரு பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு இந்த ஸ்டார் ஸ்க்ரூவுக்கு பார்த்தீங்களா, காயில் பக்கத்தில் ஸ்டார் ஸ்க்ரூ கழட்டி இந்த கீழ்காயிலேருந்து வர லைனை கழட்டி விட்டுட்டு அந்த காயிலை நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். சர்வீஸ் போது மறந்துடாதீங்க. இது இம்பார்ட்டன்ட். 450 ரூபா வந்துடும், அந்த ரேஞ்சு வந்துடும். ஸோ அது போயிடும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தண்ணி படக்கூடாது அந்த காயில். மித்த வண்டினா பரவாயில்ல, ஸ்கூட்டர்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இது கண்டிப்பாக காயில் கழட்டி ஆகணும். இது பாருங்கள், ஏர் ஃபில்டர் நான் கழட்டி பாருங்கள். ஸ்ப்ரிங்கு லோடில் தான் அது லாக் ஆகிருக்கும். இந்த ஏர் ஃபில்டருக்குள்ள ஒரு கொப்பி மாதிரி இருக்கும். அந்த கொப்பி தான் நம்ம ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட்டே. பழங்காலத்தில் இருந்த வண்டிகள்லாம் அப்படி தான் இருக்குது. அந்த கேப்பு, ஒயிட் கலர் கேப்பு, அது கலர் வேரியேஷன் இருக்குங்க. அது இன்னொரு நாள் சொல்கிறேன் நான். பாருங்கள், கலர் பச்சை கலர் போட்டிருக்காங்களா. ஏர் ஃபில்டர் சுத்தமாக போயிடுச்சு. இதை மாற்றி தான் ஆகணும். இருந்தாலும் நான் எப்படியே ஸ்டார்ட் பண்ணி எட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.